இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்றுவதற்கு பிரதமர் மோடி முயன்று வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து புதுக்கோட்டை திலகர் திடலில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நமது எதிர்காலம் ஜனநாயகமாக இருக்க போகிறதா அல்லது பாசிசமாக இருக்க போகிறதா என்பதை தீர்மானிக்கும் மிக முக்கியமான தேர்தல் தான் தற்போதைய நாடாளுமன்ற தேர்தல் என்று கூறினார். இந்துத்துவா கொள்கை கொண்டவர்கள் மதத்தின் பெயரால் நாட்டை துண்டாட நினைப்பதாக குற்றம் சாட்டிய வைகோ, இனி இந்தியாவுக்கு டெல்லிக்கு பதிலாக வாரணாசிதான் தலைநகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார். அமெரிக்காவை போன்று சர்வாதிகார நாடாக மாற்றுவதற்கு மோடி முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டிய வைகோ, அதற்காகத்தான் தமிழகத்தை பிரதமர் மோடி சுற்றி சுற்றி வருவதாக விமர்சனம் செய்தார். எத்தனை முறை வந்தாலும் தமிழகம் மோடியை ஆதரிக்காது என்றும் வைகோ தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு என்னவெல்லாம் தேவை? நீட் தவிர்க்கப்படும், நீட் தேர்விலுமே இருக்காது. தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீங்கான திட்டங்கள் அத்தனையும் ரத்து செய்யப்படும். அதே போல நீங்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறீர்களோ அந்த திட்டங்கள் அனைத்து பாழாகும் என்று அந்த பிரகடனத்திலே, திமுக பிரகடனத்திலே இதையெல்லாம் குறித்து வைத்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் ஜனநாயகத்தை காப்பதற்கு. காரணம், சர்வாதிகாரம் தான் தலை தூக்கும் என்ற எண்ணத்திலே நரேந்திர மோடி இதை செய்கிறார். இதனால் அவருக்கு என்ன லாபம் இருக்கிறது? இந்த பாராளுமன்ற முறை ஜனநாயகத்தை மாற்றிவிட்டு, பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் அதை மாற்றிவிட்டு ஜனாதிபதி முறையில், பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஜனாதிபதி தான் தலைவர், மற்றவர்கள் எல்லாம் அதற்கு அடங்கி நடக்க வேண்டியவர்கள். அமெரிக்காவை போல, ரஷ்யாவை போல இதையும் ஜனாதிபதி வழியிலே கொண்டு போக வேண்டும் என்ற திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார், தீட்டி வைத்திருக்கிறார்.